தந்தை ஓர் சுமைதாங்கி. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கைங்கிற பயணத்தில் அற்புதமான படைப்பு தந்தை தான். தந்தைங்கிறவங்க எப்பொழுதுமே தனக்காக எதையுமே வச்சுக்கிறது இல்லை. தந்தைங்கிறவங்க எப்பொழுதுமே தன்னை சார்ந்தவங்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடியவன் தான் தந்தை. அப்படிப்பட்ட தந்தை எவ்வளவு செல்வம் ஈட்டினாலும் அதை தான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் தந்தைக்கு வருவதில்லை. தன்னுடன் சார்ந்தவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வருகிறான் என்பதுதான் உண்மை. தந்தை என்பவன் ஓர் அற்புதமான படைப்பு. இந்த பிரபஞ்சத்தில் இறைவனின் படைப்பில் அற்புதமான படைப்பு என்றால் அது தந்தை என்று சொன்னால் மிகையாகாது. வாழ்க்கை என்ற தத்துவத்தில் தந்தை ஓர் மிகப்பெரிய சுமைதாங்கிதான். தந்தையிடம் குழந்தைகள் எப்பொழுதுமே அன்பை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அது சுமைதாங்கியாக இருப்பதால் அது சிரிப்பதற்கும் கூட நேரம் இருக்காது அந்த தந்தைக்கு. வாழ்க்கை என்ற தத்துவத்தில் எப்பொழுதும் தாயினுடைய அன்பு உணர்வுபூர்வமாக வெளியில் தெரிந்து விடுகிறது. தந்தையினுடைய அன்பு எப்பொழுது முழுமையாக தெரிகிறது என்றால் அந்த தந்தை இறந்த பின்புதான் அந்த தந்தையினுடைய அன்பு குழந்தைகளுக்கு தெரிகின்றது. அப்படிப்பட்ட தந்தை எப்பொழுதுமே தனக்கென்று எந்த விஷயத்தையும் செய்து கொள்வதில்லை. வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது என்ற தத்துவத்தை மனதில் உள்வாங்கியவர்கள்தான் தந்தைகள். அப்படிப்பட்ட தந்தைக்கு எப்பொழுதுமே நீங்கள் அன்பு காட்ட வேண்டும். அப்படி அன்பு காட்டினால் மட்டுமே தந்தையின் பெருமை என்பது உங்களுக்கு தெரியும். தந்தையினுடைய பெருமை எப்பொழுது தெரியும் என்றால் துன்பம் வரும் வேளையில் தெரியும். உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது தந்தை அங்கு கதாநாயகனாக நிற்பது உண்மை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தந்தை ஓர் கதாநாயகனாக நிற்பது உண்மை. வாழ்க்கையில் தந்தையின் அன்பை வாழும்போதே புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வாழ்வது அர்த்தமில்லாமல் போய்விடும். தந்தையினுடைய அன்பு முழுமையாக தெரிய வேண்டும் என்றால் அந்த தந்தை காலமான வினாடிதான் அந்த தந்தையினுடைய அன்புனுடைய மதிப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இருக்கும்போதே தந்தையினுடைய அன்பையும் மதிப்பையும் தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. தந்தை என்பவன் மிகப்பெரிய சுமைதாங்கி. எந்த சுமையும் தாங்க தயாராக இருப்பவன் தான் தந்தை. தந்தைக்கு நிகரான சிறப்பான ஒரு சுமைதாங்கி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. வேறு யாரும் இருக்க முடியாது. தந்தை என்பது ஒரு சிம்ம சொப்பனம். தைரியத்தை கொடுப்பது உங்களுக்கு தந்தைதான். தன்மானத்தை கொடுப்பது உங்களுக்கு தந்தைதான். ஆனால் தாய் அப்படியல்ல. அவள் அன்பு காட்டுபவள். ஆனால் தைரியத்தை தாயிடம் இருந்துதான் ஒரு தந்தை தெரிந்து கொள்கிறான். ஆனால் அதை வெளிப்படுத்துவது தந்தைதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தை எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டுமென்றால் அது தந்தையின் வழியே சென்றால் மட்டுமே இந்த உலகத்தை எதிர்கொண்டு சமாளிக்க முடியும். உலகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது கடலை விட பெரியது. ஏனென்றால் கடலிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள். கடலிலும் ஆபத்து இருக்கிறது. இது அத்தனையும் சமாளிக்கும் சக்தியை, வழியை, பாதையை காட்டுவது தந்தை மட்டும்தான். ஆகையால் தந்தைக்கு எப்பொழுதும் நீங்கள் தலைவணங்குங்கள். தந்தையோர் தெய்வம், தாயோர் தெய்வம் என்று இந்த உலகில் அற்புதமான ஒரு வார்த்தை உண்டு. அதற்கு வழிகாட்டியாக இருப்பது தந்தைதான். தந்தை இல்லாமல் தாய் இல்லை. தாய் இல்லை என்றால் தந்தை இல்லை. ஆனால் இந்த உலகை எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டுமென்றால் தந்தையின் வழியில் சென்றால் மட்டுமே அது நடக்கும். அற்புதமான தியாகிதான், சுமைதாங்கி தந்தைதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.